பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையாகப்பட்டது பறந்து விரிந்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதனை எல்லா வகையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனை எப்படி பெற்றுக்கொள்வது? அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை எந்த முறையில் துஆ செய்து பெற்றுக்கொள்வது, எந்த முறையில் இதற்கு முன்பு உள்ளவர்கள் பிரார்த்தனை செய்து தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், 3 பேர் காட்டு வழியாக போயிட்டு இருக்கும் பொழுது பயங்கரமான மழை பெய்கிறது, காற்று அடிக்கிறது. அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு குகையிலே சென்று நுழைந்து கொள்கிறார்கள். அப்போ காற்றின் காரணமாக ஒரு பெரிய பாறை உருண்டோடி வந்து அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குகையை அடைத்து விடுகிறது, பெரிய பாறை. அப்போ அவங்க தள்ளி பார்க்குறாங்க, 3 பேர் தள்ள முடியவில்லை. அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் இல்லை, செல்ஃபோனில் சொல்லி ஆளை கூப்பிட்றதுக்கு. இப்போது அவருடைய பலத்துக்கு அதிகமாக அந்த கல் இருப்பதனால தள்ள முடியலை. அப்போ அவர் முடிவு செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு நம்ம கபர் இது தான். இந்த சமயத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, சகோதரர்களே, இந்த இடத்துல வெளியே வரணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட துஆன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு செயல் அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், இந்த இடத்துல காப்பாற்றுவோம். அப்படிங்கும் பொழுது ஒரு முதல் மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் எப்பொழுதுமே உணவு கொடுப்பேன், பால் கொடுப்பேன். ஒரு நாள் இரவு அந்த பால் கொண்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு, அவங்க உறங்கிட்டாங்க. அப்போது நான் அந்த பாலை கையில் வைத்துக்கொண்டு நிற்கின்றேன், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவர்களை எழுப்ப வேண்டாம் என்று நினைத்து கொண்டு பாலை கையில் வைத்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகள்லாம் அழுகிறார்கள் உணவுக்காக வேண்டி. இருந்தாலும் முதல்ல என்னுடைய பெற்றோர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் கையில் வைத்து கொண்டிருந்து அவங்க விடியும் போது தான் எழுந்திரிச்சாங்க, அப்போ தான் கொடுத்தேன். இது நான் செஞ்சது எதுக்குன்னு சொன்னால், உன்னுடைய அன்பை நாடி. ஏன்னா பெற்றோர்களுக்கு நீ கண்ணியம் செய்ய சொல்லியிருக்கிறாய். ஆகவே உன்னுடைய அன்பை நாடி நான் செய்தேன். அப்படி நான் உனக்காக வேண்டி நான் இதை செய்திருந்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பாயாக, வெளியேற்றுவாயாகன்னு துஆ செய்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுக்கு இந்த செயல் பிடித்திருந்தது. உடனே அந்த பாறையாகப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அது கொஞ்சம் விலகுது. உடனே சந்தோஷமாக போய் பார்க்குறாங்க, கை மட்டும்தான் வெளியே போக முடியுது. அப்போது இன்னொருத்தர் சொல்கிறாரு, சரி நான் துஆ செய்கிறேன்னு சொல்லி துஆ செய்கிறார். அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கு சொந்தக்கார ஒரு பொண்ணு இருந்தாங்க. நான் ரொம்ப அந்த பொண்ணு மீது அன்பு வைத்திருந்தேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தடவை தன்னுடைய தேவைக்காக வேண்டி என்னிடத்துல பணம் கேட்க வரும் பொழுது நான் என்ன செஞ்சேன், அவங்கள்ட்ட நான் பணம் தருகின்றேன், ஆனால் என்னுடைய ஆசைக்கு நீங்கள் இணங்க வேண்டும் என்று சொல்லும்போது அவங்க அந்த நகையை வாங்கிட்டு, அந்த தங்கத்தை வாங்கிக்கிட்டு சரின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த பெண்ணை நெருங்கும் பொழுது அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள், ஹலாலான முறையிலே அல்லாமல் என்னை நீ தொட வேண்டாம், அதாவது திருமணம் செய்யாமல் என்னை தொடாத அப்படின்னு சொன்னால் அது விபச்சாரமாயிரும். இந்த சமயத்தில் நான் கஷ்டமான நிலையில் உன்ட்ட பணம் கேட்டிருக்கேன், அதுக்காக வேண்டி நீ என்னை விபச்சாரம் செய்து விடாதே, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்ன உடனேயே இந்த வார்த்தையை கேட்டவுடன் நான் பயந்து போய், நான் அந்த பொண்ணு கொடுத்த அந்த பொருளையும் பணத்தையும் நீனே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு நான் அந்த பெண்ணை விட்டு வந்து விட்டேன். இப்படி நான் விட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உன்னுடைய பயத்தின் காரணம்தான் நான் அந்த தவறான வழிக்கு செல்லவில்லை, அந்த பணத்தையும் அந்த பொண்ணை கொடுத்துட்டேன். இப்படி செய்தது உனக்கு பிடித்ததுன்னு சொன்னால், உனக்காக நான் செஞ்சிருந்தேன்னு சொன்னால் எங்களை இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பாயாக காப்பாற்றுவாயான்னு துஆ செய்கிறாங்க.
உடனே அந்த பாறை கொஞ்சம் நகருது. அப்போது உடம்பு தான் போக முடியும், அதாவது கொஞ்சம் போக முடியும். இன்னும் கொஞ்சம் நகர்ந்தால் தான் முழுமையாக வெளியே போக முடியும். அப்போ விளங்கிக்கிட்டாங்க, சரி இன்னொரு ஆள் பாக்கி இருக்குது, அவருக்குள்ளதை கேட்போன்னு சொல்லிட்டு அவர் துவா செய்கிறார். அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், நான் ஒரு வேலைக்காக வேண்டி வேலையாட்களை கூப்பிட்டு இருந்தேன். வேலையை முடித்துவிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் தன்னுடைய வேலைக்கான அந்த கூலியை வாங்காமல் சென்று விட்டார். நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அந்த கூலியை வைத்து நான் ஆடு வாங்கினேன். அது பெருகி அதுக்கப்புறம் மாடு வாங்கினேன், அதுவும் பெருகுச்சு. இதை என்ன செஞ்சேன்னு சொன்னால், வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுது பல வருடங்கள் சென்று அந்த கூலி வாங்காதவன் வந்தான். வந்து சொன்னான், நான் ஒரு நாள் வேலை செய்துவிட்டு கூலி வாங்காமல் சென்று விட்டேன், அந்த கூலியை தாங்கன்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாரு, தம்பி, உன்னுடைய கூலியை வைத்து தான் நான் இந்த ஆடை வாங்கினேன், அது பெருகிருச்சு, மாடு பெருகிருச்சு, இது எல்லாம் உனக்கு தான், எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறார். இப்போ வந்தவன் சொல்கின்றார், நான் உன்கிட்ட கூலியை தான் கேட்டேன், என்னை கேலி பண்ணுறியா அப்படிங்கும் பொழுது அவன் நினச்சிக்கிட்டான், யாராவது முட்டாள் கொடுப்பாங்களா இப்படி. அவன் வந்து அவனுக்கு உள்ளது ஒரு 100 ரூபா கொடுத்தா போதும், என்ன செய்ய, ஆடு மாடு எல்லாத்தையும் நான் உன்கிட்ட வளர்த்துருக்கேன், அது வாங்கி ஒரு ஆடை வாங்கி விட்டேன், அது பெருகிருச்சு, அதில் அப்புறம் மாடை வாங்கி விட்டேன், அது பெருகிருச்சு, எல்லாத்தையும் கொண்டு போகணுன்னு சொன்னால் இந்த முட்டாளை தவிர யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா. அப்போது என்ன செய்யறாரு சொல்கிறவர், அவர் நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், இல்லைப்பா, உண்மைதான், உன்னுடைய காசை வாங்கி வச்சேன், இதை போட்டேன், இது வந்து பறக்கத்தாயிருச்சு, இதெல்லாம் ஒன்றுட்டு தான் கொண்டு போகும்போது அவர் விளங்கிக்கிட்டார், உண்மைதான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அவர் என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒரு ஆடை கூட விடலை, ஒரு மாடை கூட விடலை, எல்லாத்தையும் அழைச்சி என்ன அவரையே கொண்டு போயிட்டார். இப்போ இந்த மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ், நான் உன்னுடைய பொருத்தத்தை நாடி நான் இதை செய்திருந்தேன்னு சொன்னால் என்னை இந்த இடத்திலிருந்து, எங்களை இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பேன்னு சொல்லும் பொழுது அந்த பாறையாகப்பட்டது முழுமையான திறக்குது. எல்லாரும் இறைவன் கிருபையில் தப்பிச்சு வெளியே போகிறாங்க. இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செஞ்சோன்னு சொன்னால் மிக கஷ்டமான நேரத்தில் அந்த காரியத்தை சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும், அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு செஞ்சோன்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணித்து கொண்டிருக்கின்றான், நம்முடைய இதயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய பார்வை விட்டு நாம் விலகி செல்லவே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சமயத்திலையும் அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கான், நாம் செய்யக்கூடிய செயல்களை கவனித்து கொண்டிருக்கின்றான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எப்போது இந்த தன்மை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா சமயத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என் கண்காணித்து கொண்டிருக்கான்னு சொன்னால் நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டோம். ஆகவே அன்பிற்கினர்களே, நாம் செய்த நன்மையை வைத்து அல்லாஹ் துவா செய்கிறது, அதாவது துவா செஞ்சால் நம்முடைய பிரச்சனை நேரத்தில் என்ன செய்யும், அது பாதுகாக்குங்கிறது நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், 5 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்ல முடியும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் சென்றாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தால் குரூர், இந்த உலக வாழ்க்கையை மயக்கக்கூடியது, எல்லாமே மயக்கக்கூடியது தான். மனைவி, பெண்ணு, பிள்ளைகள், டிவி, வீடியோ எல்லாமே மயக்கக்கூடியது தான், அல்லாஹ்வை விட்டு கவனத்தை திருப்பக்கூடியது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லாத்தையும் வணக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு விஷயம், அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னு சொன்னோம்னா நாம் இந்த உலகத்துலேயும் சிறப்பாக இருக்கும், கபூர்லேயும் சிறப்பாக இருக்கும், மறுமையில் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையும் கஷ்டமாயிரும், கபூரும் கஷ்டமாயிரும், மறுமையும் கஷ்டமாயிரும். மறுமை எப்படி கஷ்டமாகும், நரகத்தை தூக்கி போடப்பட்டோம்னு சொன்னால் பல்லாயிரம் வருடங்கள் அதில் வந்து என்ன செய்யணும், ஒரு செகண்டு கூட தாங்க முடியாது, ஒரு நொடி, ஒரு சின்ன நெருப்பை கையில் வச்சு தாங்க முடியாது. உடம்பு முழுவதும் நெருப்பில் போடப்பட்டு பல்லாயிரம் வருடங்கள் நம்ம கத்தி 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 எவ்வளோ கத்தினாலும் மலக்குகள் என்ன செய்ய, மலக்குகள் அந்த நரகத்துடைய மலக்குகளுக்கு காது கேட்காது. அல்லாஹ் பாருங்கள், அவங்க மனசில் வந்து இரக்கம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன செய்ய நல்லதாரா, அவங்களுக்கு காது கேட்காம வச்சிடறான். அப்போ அப்படிப்பட்ட நரகத்துக்கு போவது நல்லதா, அல்லது அதை விட்டு நம்ம இறைவு கட்டப்படி நடக்கும் பொழுது அதன் காரணமாக இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு
உலகத்தை அதாவது கடைசி சொர்க்கத்திலே கடைசி நிலைமை என்னன்னு சொன்னால் உலகத்தை போன்று 10 மடங்கு நன்மை. அதுதான். அப்போது ஒரு அரசனை விட 100 அரசனை விட உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் நமக்கு வேண்டிய அனைத்துமே கிடைக்கும். பழங்களிலிருந்து உடையிலிருந்து தங்க மாளிகைகள், வேலைக்காரர்கள், ஹூரின்னு சொல்லக்கூடிய 70 பெண்கள் நமக்கு மனைவியாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த பெண்கள் எச்சியை கடலில் துப்புனா ஹதீஸில் இருக்குது, சஹீஹான ஹதீஸ். கடலில் முழுவதுமே என்ன செஞ்சிருமா, அப்படியே இனிப்பாக மாறிடுமா. அப்போ எவ்வளோ இனிமையானவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா, சொர்க்கத்தை பெறணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? 5 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். 1வது இறை கடமைகள், 5 கடமைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யணும். 5 நேரம் கரெக்டாக அந்தந்த வக்தில் பயபக்தியும் தொழுவது, சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுவது, தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அபிமின் தொழுவதற்கு முயற்சி செய்வது, ஜக்காத் கொடுத்து வரணும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, ரம்லான் நோன்பை 30 நோம்பை முடிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் வாரத்தில் 3 நாள் பிறை 13, 14, 15 நோன்பு நோக்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜு கடமையானவங்க உள்ளவர்கள் இளமையிலே ஹஜ்ஜு செஞ்சுருங்க. அப்போ இந்த 5 விஷயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் கடைபிடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் வெற்றிக்கு வழி. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், காலை மாலை தஸ்பீஹாத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அஸீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 4வது கலிமா 100 தடவை. இது காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்களை விட அதிகமான அமல் செஞ்சதை கொடுத்து ஆகி விடுவீங்க. 3வது விஷயம் இஸ்திஃபார், அஸ்தஃபுல்லா வாத்துபிலே 100 தடவை. அப்படி இல்லைன்னு சொன்னால் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதின்னு சொன்னால் உணவுடைய வாசல் திறக்கப்படும், பரக்கத்துடைய வாசல் திறக்கப்படும். சலவாத்து காலை மாலை 150 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத்து ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 3000 ரஹமத் இறங்குவதற்கு காரணமாகவும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைப்பதற்கும் அவருடைய துவா கிடைப்பதற்கும் காரணமாகவும். கண்ணியத்துக்குரியவர்களே, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை, மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைனா சரியாக செய்யுங்க. இதில் குறை வைக்காதீங்க. உங்கள் கையை கொண்டும் உங்கள் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த தீங்கு அழைச்சிடாதீங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரிய இடத்துல ஒப்படைச்சிடுங்க. ஏன்னா அது போதும் நரகத்தை உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. யார் தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் நாக்கையும் பாதுகாத்து கொள்வாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க. விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்கிறது, சூனியம் செய்கிறது, இதுபோல் பெரிய பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்முடைய அழிவுக்கு அது காரணமாக அமைஞ்சிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் தான், ஒரு கனவு மாதிரி. அதை விளங்கி கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு 30 வயசு 40 வயசு முடிஞ்சுன்னு சொன்னால் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி இந்த மவுத்தும் கனவு மாதிரி வந்துடும். ஆகவே அதுக்கு முன்பு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மி மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும் சிவப்பா, அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல்லு வரும். அதையும் தொட்டினா 3 பெல்லு வரும். அது மேலே உள்ள ஆளுங்கிற பெல்லை தொட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைட் கேபிகே பிரைட்னு இருக்கும். அது தொட்டிங்கன்னா நம்முடைய அனைத்து வீடியோக்களும் வந்துடும். குர்ஆனை கொண்டு எப்படி நோய் நிவாரணம் பெறுவது என்பதை நம்ம அதில் போட்டிருக்கோம். எல்லா நோய்க்கும் செய்வினைக்கும் அந்த தீர்வு இருக்குது குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும். அதை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா எழுதி வைத்துக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நோயிலேருந்தும் நிவாரணம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அமல்கள்லாம் பிரகாசமாகணும்னு சொன்னால் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவின் பேரில் மறைக்கப்பட்டிருந்த திக்ரே கல்பின்னு சொல்லக்கூடிய இதே திக்ர் இப்போ வெளிப்படையாக கற்றுத்தரப்படுகிறது. அதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதே திக்ர் ஆரம்ப பயிற்சின்னு போட்டிருப்பேன். அதைப்படி காலை மாலை 20 நிமிஷம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமும் உங்களுடைய ரூஹுடைய ஆரோக்கியம் கிடைக்கும். தொழுகையிலே பயபக்தி வருவதற்கும் உங்கள் அமல் சிறப்பாக இருக்கும். அது காரணமாக அமையும். ஆகவே அதனை காலை மாலை செஞ்சுட்டு வாங்க. இதனை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நீங்களும் நன்மையுடைய ஒரு பங்குதாரர் ஆகிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.